ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேர்களே, நான் உங்க விஜயதாயா. நான் உங்க ஸ்வேதா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் பத்தி நம்ம பேச போறோம். அதாவது பாலிவுட்ல சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது தான். ஆமா. அண்ட் இதோட டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியே ஆட்டி படைச்ச ஒரு 2 ஹீரோயின்ஸ் சொல்லலாம். அண்ட் டாப்லயுமே வந்து இருந்திருக்காங்க. அவங்கள ஒரு கம்பேரிசனை வைக்கிறது. ஸோ வழியா அந்த கம்பேரிசன் வந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தாலுமே இவங்க ஒன்று சொல்ல உடனே லிங்க் அங்க போக, நான் யார் 2 பேர் பத்தி சொல்றேன். கண்டிப்பா அந்த ஒரு சவுத் இண்டஸ்ட்ரி அப்படின்னு போகும்போது முக்கியமா 90s அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருந்த ஒரு 2 பேர், சிம்ரன், ஜோதிகா. ஆமா. ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து சிம்ரன் அவர்கள் வந்து ஆன்டி ரோல்ஸ்னு அவங்க சொல்லிட்டாங்கன்றப்போ ஜோதிகா பேர் தான் ரொம்ப அடிபட்டுச்சு. அப்படியா? ஆமா. ஸோ அது வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணி அது அவங்க யாருன்னு ரிவீல் பண்ணவே இல்லை. பட் அவ்வளோ பெரிய ஒரு அவார்ட் மேடையில சொல்லும்போது அது எவ்வளோ கான்ட்ரவர்சி ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். கான்ட்ரவர்சியா ஆகிருக்கு அப்படின்ற ஒரு அது வந்து எல்லாம் நம்மள சுத்தி இருக்க ஒரு விஷயம் கான்ட்ரவர்சி. பட் அவங்க ஆக்சுவலி ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல ஆப்வியஸா அவங்க ஒரு ஆன்டி ரோல் தான் எடுத்தாங்க. அவங்க எப்படின்னா வந்து ஷீ அப்படி லிவ் இன் அ மூமெண்ட் அப்படின்ற ஒரு பர்சன் மாதிரி எதுவுமே வந்து ரொம்ப ப்ரியாரிட்டைஸ்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த கேரக்டருக்கு நான் வர்த்தா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஷீ வில் கிளிக் இன் டு த ஃபிலிம். அந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ கான்ட்ரவர்சியா இருக்கா? அந்த ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியா இல்லை. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அவங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ்லாம் கிடைச்சது. பட் ஒருத்தர் இதை சொன்னாங்க அப்படின்னா அது யாருன்னு சொல்லாம பிளைண்டா சொல்றப்போ நெட்டிசன்ஸ் வந்து அசம்ஷன்ஸ்ல போறாங்க, லிங்க் பண்றாங்க. இவங்களா இருக்குமோ அந்த கம்பேரிசன் வந்து தி அதர் பர்சனுக்கு அன்னேம்டா வந்து ஹேட் போயிட்டு இருக்கு. அதுதான். அண்ட் வந்து இப்போ சிம்ரன் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இவங்க 2 பேரும் லைம் லைட்ல வந்திருக்காங்க. ஆமா, ஏன்னா இப்போ 2 பேருமே வந்து பேக் டு ஃபார்ம் வந்திருக்காங்க. ஆக்சுவலி சிம்ரனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் அந்த அளவுக்கு மூவிஸ்குள்ள வரல. அந்த உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருச்சு. ஜோதிகா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த அளவுக்கு மூவிஸ்ல வரல. ஸோ ஆஃப்டர் பீன் இயர்ஸ், ஈவன் ஆஃப்டர் டெக்கேட், ஐ திங்க் ஸோ, அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 பேருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்திருக்காங்க. நல்லா ஹிட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா. ஆனா என்ன ஒரு ஐரனினா ஜோதிகா இன்னும் லீட் ரோல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி சிம்ரனோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, லைக் ஷீஸ் ஆல்சோ குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. லைக் கதைக்கு லீடு முக்கியம் இல்லை, அந்த கேரக்டருக்கு நான் வர்த்தா, எனக்கு அது ஒரு இது இருந்துதான். ஏன்னா லாஸ்டா நம்ம அவங்கள டூரிஸ்ட் ஃபேமிலியில பார்த்தோம் தமிழ் இண்டஸ்ட்ரியில. அண்ட் குட் பேட் அக்லியில அவங்க கொடுத்த ஒரு கேமியோ கூட தியேட்டர்ல விசில்லாம் பறந்துச்சு பயங்கரமா. ஆமா, முக்கியமா வந்து ஆல்ரெடி முன்னாடி அவங்க 2 பேருமே இந்த காம்போ அஜித் அண்ட் சிம்ரன் அப்படின்ற போது அது ஒரு அல்டிமேட் காம்போ. ஆனா லீடா அந்த படத்துல த்ரிஷா இருந்தாலுமே சிம்ரனோட அந்த கேமியோ போர்ஷனுக்கு மட்டும் பயங்கரமான வெயிட் இருந்துச்சு. ஸோ அவங்க இப்போ ரீசெண்டாக கொடுத்த இந்த இன்டர்வியூஸ் அதை பத்தி தானே பேசுறீங்க. அந்த ஃபிலிம் ஃபேர் அவார்ட், அந்த ஃபிலிம் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஆமா. ஸோ அதுல வச்சுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியான, ஏன்னா சிம்ரனோட மதர் டங்கே வந்து பஞ்சாபி. ஸோ ஆப்வியஸ்லி இங்க இருக்கிற தமிழ் ஹீரோயின்ஸ்க்கு கனவா என்ன இருக்கு, நம்ம பாலிவுட்ல போய் ஒரு படம் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒரு ஹை ஸ்டேட்டட் இண்டஸ்ட்ரியா பார்க்கப்படுது. இப்போ பேன் இண்டியா வந்ததுக்கு அப்புறம் அது உடஞ்சிருக்கலாம். பட் அப்போதைக்கு அது ஹை ஸ்டேட்டட் தான் அப்படின்னு வச்சுப்போமே. சோ மதர் டங்கே ஹிந்தி, அழகா இருக்காங்க, இடுப்பழகின்லாம் பேர் வாங்கியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வான்னு அழைப்பு வந்திருக்கும்ல பாலிவுட் இண்டஸ்ட்ரியில. பட் இருந்தாலும் அவங்க ஏன் போல? அவங்க வந்து சொல்றாங்க, அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்க கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சவுத் இந்தியன்ஸ்ல வந்து நமக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு, அந்த ஒரு நம்மளோட அந்த தீம் வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் அங்க போனா அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா. இந்த நார்த் இந்தியன்ஸ் வடக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மத்ராசி, மத்ராசி ஹே கியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ப்ராப்பரா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. யூ ஆர் ஃப்ரம் மலையாளம் அப்படின்லாம் கேட்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கிறப்போ, ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி இதில் ஒரு சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்டை வந்து அப்படி ஏளனமா பார்க்கறது. அண்ட் இன்னமும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு பேமெண்ட்ல பார்கெயின் பண்றது. ஆக்சுவலி நம்ம என்ன நினைப்போம், ஹிந்தி பட ஹீரோயினோட சம்பளமே வெயிட் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்கெயின் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி என் கூட என்னென்ன ஆர்டிஸ்ட் வரணும் அதை கட் டவுன் பண்றது, ஹோட்டல் காஸ்ட்டை கட் டவுன் பண்றது. நான் சீனியர் ஆர்டிஸ்டா இருக்கும்போது எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கல. நான் என்னதான் சவுத்துல என்ன பண்ணியிருந்தாலும் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் அங்க பெருசா மேட்டர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத்தனைக்குமே வந்து சிம்ரனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹிந்தி ஃபிலிம்.
அதுக்கப்புறம் வந்து தெரே மேரே சப்னே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹிந்தி ஃபிலிம் பண்ணாங்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில தான் வந்திருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா சோப்ரா அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரி தான். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமே பாலிவுட்ல வரும்போது பட் அவங்களுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலையோ அப்படின்றது ஒரு பயங்கரமான கேள்விக்குறியா இருக்கு. சவுத் இந்தியன்ஸ்ல அவங்க சொன்ன இன்டர்வியூலுமே அதான் சொல்லியிருந்தாங்க. என்னோட இம்பார்ட்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 70% வந்து தமிழ் ஃபிலிம்ஸ், 30% வந்து மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ இவங்க சொன்னது வந்து நிறைய பேர் இவங்க எப்படி சவுத் இண்டஸ்ட்ரிக்கு லாயலா இருக்காங்க, நன்றி மறக்காத உள்ளம் அப்படின்லாம் நெட்டிசன்ஸ் பாராட்டுறாங்களோ, கம்பேரிசனை வந்து ஜோதிகாவை எடுத்துட்டு வராங்க. ஏன் அப்படின்னா அவங்க இங்கேருந்து அங்க பறந்து போயிட்டு சும்மா கழுவி நம்ம இண்டஸ்ட்ரியை ஊத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, இது எனக்கு கேள்விப்படல. நான் இந்த ஒரு விஷயத்த வந்து கேள்விப்படல. என்ன கழுவி ஊத்திருக்காங்க? பாலிவுட்ட பத்தியா இல்ல சவுத் இந்தியன் நம்மளோட சவுத் பிலிம்ஸ் பத்தி? ஓகே, அதாவது ஜோதிகாவை எப்படி எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது சொல்றேன். ஏன்னா இங்கதான் உங்களுக்கு லவ் கிடைச்சது, அதாவது வாழ்க்கையோட லவ், ஃபேனோட லவ்வா இருக்கட்டும், அதுவுமே கிடைச்சது. நீங்க உங்க ஹஸ்பண்டே ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் தான், அவங்கள நீங்க வந்து மேரேஜ் பண்ணிருக்கீங்க. அண்ட் வந்து இங்க பெரும்பான்மை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இங்கதான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பிரேக் அப்புறமா நீங்க வந்து பாலிவுட்ல போய் லீடா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க அவங்க நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் ரோல்ஸுமே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. ஸோ உடனே பாலிவுட் போய் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப மேல் டாமினேட்டடான ஒரு இண்டஸ்ட்ரி, ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பெருசா வந்து வெயிட்டேஜே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு 27 வயசு தாண்டினோடனே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு. ஆனா ஆக்சுவலியா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு டாக்கா வந்து சிம்ரனையும் அதே இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. அந்த ஃபிலிம் ஃபேர் அந்த யூடியூப் சேனல்லையுமே இது ஒரு விஷயமா பேசியிருந்தாங்க. நீங்க சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் டாமினேஷன், அதாவது இது வந்து சிம்ரனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மேல் டாமினேஷன் அப்படின்ற ஒரு திங் வந்து இல்ல. இப்போ எப்படின்னா, இப்போ மேல் சென்ட்ரிக் ஃபிலிம் இருக்கட்டும், ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் இருக்கட்டும், ஸோ அந்த மேல் சென்ட்ரிக்கான எவ்வளோ பட்ஜெட் வருது, இன்கம்மா ரெவென்யூவா எவ்வளவு வருது, அதே ஃபீமேல் சென்ட்ரிக் பாத்தீங்கன்னா இன்கம்மா எவ்வளவு வருது. சோ அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஆனா மேல் சென்ட்ரிக் ஃபிலிம்னு யாரும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணதே இல்ல. ஆனா ஃபீமேல் ஓரியன்டட்னா அதுவே ஒரு ப்ரமோஷனல் பிரான்ச்சைசி மாதிரி ஃபீமேல் ஓரியன்டட் பெண்களுக்காக அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. மேல் ஹேவ் தட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ஈக்குவலான ஒரு விஷயம் வரும்போது ஏன் உமன்ஸ்க்கு வரல அப்படின்றதுதான் என் கேள்வியா இருந்தது அப்படின்ற மாதிரி. அந்த டாமினேஷன் பாத்தீங்கன்னா சினிமால மட்டும் இல்ல, எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. நம்ம சினிமாவோட ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பழங்காலத்து ஹீரோயின்லாம் வரும்போது அவங்க எல்லாமே தயங்கினாங்களா. ஏன்னா புதுசா கேமரான்னு ஒரு டிவைஸ், இது என்ன, அதை பார்த்துதான் வழியா வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோக்கான ஸ்கிரிப்ட்ஸ்னு ஹீரோ வர்ஷிப்னு ஒன்று இருக்கா, ஆனா ஹீரோயின் வர்ஷிப்னு ஒன்று இருக்கா? இல்லை. ஸோ அவங்க பண்ற விஷயங்கள் வெளில தெரியாம தான் போகுது. ஆனா ஜோதிகா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசியிருக்க கூடாது. ஓகே, அது கரெக்ட். அது பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த பாலிவுட்க்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்ல, பாதி ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூமே அதுதான். ஏன்னா இங்கேருந்து பாலிவுட் போயிட்டு அப்பட்டமா வாய் தப்பான ஒரு விஷயம் தான். அவங்க சொல்றாங்க மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி சவுத்ல அப்படின்றாங்க. ஆக்சுவலா பாலிவுட்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, மேல் டாமினேஷன்ற ஒரு விஷயம் அங்கேயும் இருக்கு. பட் மேபி அவங்க அதை பார்க்கல அப்படின்ற மாதிரி வேணா இருக்கலாமே தவிர்த்து பாலிவுட்ல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்க இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 40 வயசுக்கு மேற்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இங்க ரொம்ப வெல்கமிங்கா ட்ரீட் பண்றாங்க. ஆனா சவுத்ல அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து குறைஞ்சு போயிடுது அப்படின்னு. பட் பொதுவாவே ஒரு ஆர்டிஸ்ட்னா வயசு ஆக ஆக உங்க கதாபாத்திரத்தை வந்து மாறிட்டு இருக்கணும். ஏன்னா 16 வயசுல ஹீரோயினா என்ட்ரி கொடுத்துடுறாங்க, ஓகேவா? இப்பெல்லாம் இன்னும் யங்காவே வராங்க. அண்ட் ஒரு 25 தாண்டிட்டாலே அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர்னு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. பட் கஜோல் இன்னும் லீடா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏஜ் டசன்ட் மேட்டர் தட் மச் வைஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தாய்க்கிழவி அந்த படமே வந்து ராதிகாக்கு என்ன வயசாகுது, அதுலயும் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஃபிலிம் தான் அது எடுத்து பண்றாங்க. இட்ஸ் நாட் அபவுட் ப்ரோட்டகனிஸ்ட் பட் நாட் த ஹீரோயின். ஜோதிகா ஸ்ட்ரெஸ் பண்றது ஹீரோயின். அப்படி பார்த்தா நம்ம கஜோல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கஜோலுக்கு 40 இயர்ஸ் பிளஸ் ஹீரோயின் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பட் நம்ம தமிழ்ல அதை விட யங்கா இருக்கிறவங்க கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்றக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் இதுவா சைட் லைன் பண்ணிடுறாங்கன்னு ஜோதிகா சொல்றது
டு சம் எக்ஸ்டென்ட் அக்செப்டபிள். ஆனா இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க பாருங்க பயங்கரமா. என்ன சொன்னாங்க? அதாவது போஸ்டர்லலாம் வந்து நான் ஹீரோயினா இருந்தா கூட ஓரமா தான் என்னோட மூஞ்சி வரும். ஓகே. ஸோ பெருசு பெருசுலாம் மேல் ஆர்டிஸ்ட் தான் வரும். ப்ரமோஷனலுக்கு கூட அவங்க போட்டோஸ் தான் பண்ணுவாங்க. போட்டோஸ்லாம் சவுத்ல இம்பார்ட்டன்ஸே தரல அப்படின்ட்டாங்க. இத்தனைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஒரு வெப் சீரிஸ் தான் பண்ணாங்க. 27 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் அவங்க போனாங்க பாலிவுட்ல. அப்படி இருந்தும் சவுத் இண்டஸ்ட்ரி இப்படி சொல்லும் போது அப்ப அவங்க நடிச்ச சந்திரமுகி, காற்றின் மொழி, 36 வயதினிலே, அதுக்கப்புறம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த படத்துல எல்லாம். அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட போஸ்டர் இங்க கொஞ்சம் போடுங்க, யாரு பிரம்மாண்டமா தெரியுறாங்கன்னு. எப்படி இப்படி சொல்றாங்கன்னே தெரியல. இப்போ மேல் டாமினன்ஸ்னா உங்க ஹஸ்பண்டும் இங்க தானே இருக்காரு. ஆமா. அப்ப அவங்களும் அந்த மாதிரி பிலிம்ஸ் தானே பண்றாங்க. அப்போ நீங்க இது ஆக்சுவலி என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதாவது ஜோதிகா வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது. ஏன்னா ஷீஸ் எப்படி சொல்ல, சவுத் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு வெல்கமிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கொண்டாடுச்சுங்க சவுத் இண்டஸ்ட்ரி. ஆமா. அப்படி இருக்கும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது இட் இஸ் ஆக்சுவலி அ ராங் திங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது கொஞ்சம் அன்அக்செப்டபிளா தான் இருக்கு. ஆமா.